ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார்? மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம். தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள்தான் மகர ராசிக்காரர். முயற்சி 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 கடைசியிலே வெற்றி கனியை சுவைப்பவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த மகர ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த மே மாதத்திலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள், 1 சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 புதனுக்கு உரியது, 4 செவ்வாய்க்கு உரியது. அதனுடைய பலாபலனையும் கணிதம் செய்து பொது பலனோடு கணித்து இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். எதையும் திட்டமிட்டு செய்யும் மகர ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டும். தங்கள் உடல்நிலை சிறப்பான முன்னேற்றம் அடையும் இருந்தாலும் அவ்வப்போது சிற்சில அசௌகரியங்கள் வந்து போகலாம். தூக்கத்திற்கு ஆசைப்படாமல் உழைத்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். உங்கள் வாக்குவன்மை கூடும், உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரியுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களும் மென்மையை கடைபிடிங்க. நல்ல பெயர் கிடைக்கும், பணி மாற்றம் கிடைக்கும், புதிய இடத்தில் பணி சுமை ஏற்படலாம். புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டு பணியினை செவ்வனவே செய்யுங்கள். தொழில் செய்பவர்கள் லாபகரமான தொழில்களில் முதலீடு செய்யுங்கள். எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கும் நேரம் இது. வீண் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற வீண் பேச்சுகள் ஆகியவற்றை குறையுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பர். எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படும் தைரியத்தை இழக்காதீர்கள். எல்லாம் நல்லபடியாய் நடக்கும். வீடு, வாகனம், ஆபரணம் வாங்கும் பொழுது கவனம் தேவை. தாயார், தாய் வழி உறவினரிடம் தேவைப்படும் போது மட்டும் பேசுங்கள். கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாய் இருக்கும். வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். சிறு பிரச்சனையுடன் இருந்தாலும் கவனமுடன் இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். பொறுமையாய் கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிக பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. பெண்களுக்கு குழந்தைகள் நலன் சிறக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். அவ்வப்போது நோய்கள் வந்து மருத்துவம் பார்த்து சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல் ஏற்பட வாய்ப்புண்டு. பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை. மாணவ மணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் படிக்க வேண்டும். படிப்பில் மந்த நிலை ஏற்படலாம். தங்கள் முழு திறனை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? பல வரத்து அதிகரிக்கும். அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்வது வேலை கிடைக்கலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் வாடிக்கையாளருடன் சாமர்த்தியமாய் பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் தேவை.
அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் குடும்பத்தில் வாக்கு வாதத்தை கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர் இருந்து வந்த நோய் நீக்கும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? வில்வ இலையை பறித்து சிவனுக்கு அர்ச்சனை கொடுக்கவும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மே 24, 25 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் மே 13, 14 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.